முன்னணி மலையாள திரை பிரபலங்கள் மீது அடுத்தடுத்து எழும் பாலியல் புகார்களால் கேரளாவில் பரபரப்பு. கேரள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக், சினிமா அகாடமி தலைவர் ரஞ்சித் பதவி விலகல். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் மோடி அரசின் பின்வாங்கல் தொடர்வதாக காங்கிரஸ் விமர்சனம். தேர்தலுக்கு பின் பிரதமரின் அதிகார ஆணவத்தை விட மக்களின் அதிகாரமே மேலோங்கி உள்ளதாக கார்கே கருத்து. நடிகர் விஜய் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா? தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பதில். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. சிண்டிகேட் மீண்டும் கூடி முடிவெடுக்கும் வரை கட்டணம் உயராது என்றும் அமைச்சர் பொன்முடி விளக்கம். பழனியில் உற்சாகத்துடன் நிறைவடைந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட அரங்குகளை அடுத்த 5 நாட்கள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. வடகிழக்கு மாநிலங்களில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத், ராஜஸ்தான், மராட்டியத்தில் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி ரூபாய் வரை பாஜக பேரம் பேசுவதாக புகார். சித்தராமையா ஆட்சியை கவிழ்க்க தினம்தோறும் பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேசம் வரலாற்று வெற்றி. சொந்த மண்ணில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் பாகிஸ்தான் அணி மீது ரசிகர்கள் கடும் விமர்சனம். ஹேமா கமிட்டியின் அறிக்கை மலையாள திரையுலகை உலுக்கியுள்ள நிலையில் தங்கள் மீதான பாலியல் புகார்களால் கேரள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக், சினிமா அகாடமி தலைவர் ரஞ்சித் ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். 2017ஆம் ஆண்டு தென்னிந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்த நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் மலையாள திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாலின வேறுபாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள பல தகவல்கள் மலையாள திரையுலகில் புயலை கிளப்பியிருக்கிறது. பெண்களுக்கு அத்தியாவசிய வசதிகள் இல்லை என்பது தொடங்கி வாய்ப்பு வழங்க பாலியல் தொல்லைகளை அனுபவிப்பது வரை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக மலையாள திரையுலகம் மீதே பழிபோடும் வகையில் இந்த அறிக்கை உள்ளதாக தெரிவித்த மலையாள நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்திக், இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தது குறித்து தமக்கு எதுவுமே தெரியாது என்றும் கூறியிருந்தார். தற்போது அவர் மீதே நடிகை ஒருவர் புகார் அளித்துள்ளார். மலையாளத்தில் சில படங்களில் நடித்த அவர் தமது 21 வயதில் பட வாய்ப்புக்காக சித்திக்கை சந்தித்ததாகவும், முதலில் நன்றாக பழகிய அவர் பிறகு தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதால் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதேபோல மலையாள இயக்குநரும் கேரள அரசின் நடத்தி வரும் கலாச்சித்ர அகாடமியின் தலைவருமான ரஞ்சித் மீதும் பாலியல் புகார் எழுந்துள்ளது. பெங்காலி நடிகை ஒருவர் ரஞ்சித் மீது புகார் அளித்துள்ளார். படப்பிடிப்புக்கு முந்தைய தேர்வின்போது ரஞ்சித் தம்மிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரஞ்சித்தும் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தம் மீதான புகார்களை சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். இதேபோல மலையாள நடிகைகள் பலரும் பாலியல் புகார்களை முன்வைத்து வருகின்றனர். ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு குவியும் பாலியல் புகார்களால் மலையாள திரையுலகமே அதிர்ச்சி கண்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பிறகு மக்கள் சக்திக்கு பணிந்து ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து பல அறிவிப்புகளில் பின்வாங்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார்.
25 ஆண்டு பணிக்காலத்தை நிறைவு செய்யும் மத்திய அரசு ஊழியர்கள் 50% ஊதியத்தை ஓய்வூதியமாக பெறும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. தற்போது நடைமுறையில் உள்ள NPS என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துமாறு மத்திய அரசை பல்வேறு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதனை கண்டுகொள்ளாத பாஜக அரசு மக்களவைத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்ததை அடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமான UPS-இல் முதல் எழுத்தான U என்பது மோடி அரசின் யூ-டர்னை எடுத்து காட்டுவதாக எக்ஸ் தளத்தில் கார்கே பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமரின் அதிகார ஆணவத்தை விட மக்களின் அதிகாரம் மேலோங்கி இருப்பதையே இது காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நீண்டகால முதலீட்டு லாபத்தின் மீதான வரி மற்றும் இண்டெக்ஸேஷன் தொடர்பான அறிவிப்புகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டதாக கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல கடும் எதிர்ப்பை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அனுப்பப்பட்டது. ஒளிபரப்பு சேவைகள் சட்ட மசோதாவை கைவிட்டது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் நடவடிக்கையில் பின்வாங்கியது உள்ளிட்டவற்றையும் கார்கே பட்டியலிட்டுள்ளார். சர்வாதிகார அரசிடம் இருந்து 140 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தற்போது அமலில் உள்ள NPS எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை தற்போது பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒன்றிய அரசு ஊழியர்கள் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த 12 மாதங்களில் பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக பெற்றுக்கொள்ள முடியும். பணியின் போது ஒன்றிய அரசு ஊழியர்கள் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 விழுக்காடு ஓய்வூதிய பலனை அடைய முடியும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வரை பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு மாதம் 10,000 ரூபாய் வழங்குவதை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உறுதி செய்கிறது. NPS எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10 விழுக்காடு பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நடைமுறை UPS எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் தொடர்கிறது. அதே சமயத்தில் அரசு ஏற்கனவே கொடுத்து வரும் 14 விழுக்காடு பங்களிப்பு 18.5 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2004 முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலன் பெறுவோருக்கு பொருந்தும். 2004 முதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து ஓய்வு பெற்றவர்கள் முதல் 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை ஓய்வு பெற உள்ளவர்களும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து அனைத்து பலன்களையும் பெற முடியும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக தலைவர்களை பயன்படுத்தினால்தான் அரசியல் செய்ய முடியும் என நடிகர் விஜய் தெரிந்து வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் தாவிக்கு அதிமுக கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் கிடைத்த பெருமையா நான் கருதுகிறேன். ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம். அவர்கள் இன்னும் முழுமையாக வரவே இல்லை. இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டுதோறும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறும். நடப்பாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் செமஸ்டர் தேர்வுகளுக்கான கட்டணம், சான்றிதழ் கட்டணம், மதிப்பெண் பட்டியலுக்கான கட்டணம் ஆகியவை உயர்த்தப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டது.
தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிகள், தன்னாட்சி அதிகாரம் பெறாத கல்லூரிகளிலும் 50% கட்டணம் உயர்த்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கட்டண முறையை ஒவ்வொரு ஆண்டும் 5% வரை உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. தேர்வு கட்டண உயர்வுக்கு மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அவர்களின் கோரிக்கையை ஏற்று கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை, ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும், இப்போ அது கூட சொல்லலை. இனிமே புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணால் தவிர இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதன்மையான பல்கலைக்கழகமாக வளர்ந்துள்ள சூழலில் தேர்வு கட்டண உயர்வு மாணவர்களை பாதிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தம்மிடம் அறிவுறுத்தியதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். முதலமைச்சர் உத்தரவின்படி 2 வருடங்களுக்கு தேர்வு கட்டணம் உயர்வு இருக்காது என்றும் அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இலவச அமரர் ஊதி திட்டம் மூலம் கடந்த 13 ஆண்டுகளில் சுமார் 14 லட்சம் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுத்தப்படும் அமரர் ஊர்தி சேவை திட்டம் குறித்த ஒரு தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பவர்களின் உடல்களை கட்டணமின்றி வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் கடந்த 2011ஆம் ஆண்டு இலவச அமரர் ஊர்தி திட்டம் தொடங்கப்பட்டது. 155377 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் இந்த ஊர்திகள் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் செயல்பாட்டில் உள்ள 194 வாகனங்கள் மூலம் கடந்த 13 ஆண்டுகளில் 13,98,556 உடல்களை மருத்துவமனைகளிலிருந்து இறுதிச் சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2011 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சார். இப்போ இது வரைக்கும் ஒரு 13 லட்சம் கேசஸ் நம்ம எடுத்துருக்க உடல்கள் நம்ம எடுத்துருக்கோம். அவங்க உறவினர்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு இறக்க சொன்னாலும் அவங்க வீட்டிலே எடுத்துமே நாங்கள் இலவசமாக இறக்கி விட்றோம். அது இல்லாமல் பரியல் கிரண்டுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அதிகமான கேசஸ் நாங்கள் நிறைய எடுத்துருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் உறவினர்கள் யாருமே வர மாட்டோம். அப்போ எங்களோட டிரைவர்ஸ் தான் முன்னோடி அவங்க எல்லா கேசஸையும் எடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் செயல்பாட்டில் உள்ள இலவச அமரர் ஊர்தி திட்டம் மூலம் அண்டை மாநிலங்களிலும் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு உடல்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஒரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்திற்கு உடல்களை எடுத்துச் செல்ல 30,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் இந்த திட்டத்தில் முழுக்க இலவசமாக சேவை வழங்கப்படுகிறது. கோவிட் டைம்லாம் அதிகமாக அப்பா இருந்திருப்பார், மனைவி அவங்க மகன் இருப்பாங்க, அவங்க கூட கிட்ட வரல. அந்த மாதிரி டயத்தெல்லாம் ஏற்றிட்டு போக தான் செஞ்சோம். ஏற்றிட்டு போய் நாங்கள் தான் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணோம். அதிகமாக வெளியே ஆஸ்பத்திரியிலேருந்து மயானம் வரைக்கும் பல பிரச்சனையும் இருக்குது. அத்தனை பிரச்சனையை சந்தித்து தான் இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். 12 வருஷமாக இருக்கேன் இந்த வேலையில். கோரிக்கைன்னா இதை கொஞ்சம் நிரந்தரமாக்கலாம். கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அமரர் ஊர்தி ஓட்டுநர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினர். இலவச அமரர் ஊர்தி திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுநர்களாக சுமார் 600 பேர் பணியாற்றி வருகின்றனர். தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட தங்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் குணா. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஆடவர் அணியை அதன் சொந்த மண்ணில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாற்று சாதனை வெற்றியை வங்கதேச அணி பதிவு செய்துள்ளது. பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. ராவல்பிண்டி நகரில் நடைபெற்று வந்த முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. அதைத் தொடர்ந்து பேட் செய்த வங்கதேச அணியில் முஷ்பிகுர் ரஹீம் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 191 ரன்கள் குவித்தார். இதனால் அந்த அணி 565 ரன்கள் குவித்தது. பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய பாகிஸ்தான் அணி வெறும் 146 ரன்களில் சுருண்டது. 30 ரன்கள் என்ற எளிய இலக்கை துரத்திய வங்கதேச அணி கடைசி நாள் ஆட்டத்தில் வெறும் 7 ஓவர்களில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானுடனான தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பெற்றுள்ள வங்கதேச அணி பாகிஸ்தானின் சொந்த மண்ணில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய முதல் அணி என்ற சாதனையும் படைத்துள்ளது.
பாகிஸ்தானுடன் நடைபெற்ற 13 டெஸ்ட் போட்டிகளில் 12இல் வங்கதேசம் தோற்றிருந்தது. ஒரு ஆட்டம் சமனில் முடிந்திருந்தது. மறுபுறத்தில் தொடர்ந்து மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் பாகிஸ்தான் அணி கடந்த 2021ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணியை வென்றதற்கு பிறகு சொந்த மண்ணில் எந்த வெற்றிகளையும் பெறவில்லை. வங்கதேச அணியுடனான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் டிக்ளேர் செய்தும் படுதோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணியை சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அனைவரின் மத உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் அரசு திராவிட மாடல் அரசு என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 2ஆம் நாளான இன்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் மாநாட்டு பந்தலில் திரண்டனர். எங்களை யாரும் கட்டாயப்படுத்தல கூப்பிடல சார். எங்களுக்கு பிடிச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி எங்களை யாரும் வரக்கூடாதுன்னு எந்த காவல்துறை யாரும் எங்களுக்கு சொல்லலை சார். எல்லாரும் மூலம் எங்களையும் ட்ரீட் பண்ணாங்க. நாங்களும் அவங்கள மாதிரி தான் வந்தோம். எங்களுக்கு எந்த பயமெல்லாம் இல்லை. ஏன்னா எங்களை சுற்றி காவல்துறை நிற்கிறப்ப நாங்கள் ஏன் சார் பயப்படணும்? மாநாடுங்கிறது எங்களுக்கு ஒரு உற்சாகம் தர மாதிரி இருக்குது. 2வது மதத்தை மீறி எந்த இதுவும் இல்லாதனால எங்களுக்கு நிறைவாக இருக்குது சார். மன நிறைவாக இருக்குது. ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வந்துள்ளனர். யாருடைய உணர்வுக்கும் திராவிட மாடல் அரசு குறுக்கே நிற்காது என தெரிவித்த அமைச்சர் திரு உதயநிதி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு, எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். திராவிட இயக்கத்தின் தொடக்கப்புள்ளியாக இருந்த நீதி கட்சி ஆட்சியின் பொழுதுதான் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது. குன்றக்குடி அடிகள் தந்த விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொண்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்கினார்கள். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு திட்டமிட்டது 25,000 பேருக்குத்தான் என்றும், ஆனால் லட்சக்கணக்கானோர் பங்கெடுத்ததாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முருகனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கின்ற விழாவை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டனர் என்பதை இது காட்டுவதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிக வருமானத்தை ஈட்டி வரும் பேண்டேஜ் துணி உற்பத்தி தொழில் முடங்கும் அபாயத்தில் இருப்பதால் பருத்தி விவசாயத்தை ஊக்குவிக்க ஒன்றிய மாநில அரசுகளுக்கு பேண்டேஜ் துணி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மருத்துவ துணி எனப்படும் பேண்டேஜ் உற்பத்தியில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் மாவட்டத்தில் உள்ள கான் சட்டமன்ற தொகுதியும் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் தாலுகாவுக்குட்பட்ட கிராமங்களும் தான் அதிக பங்களிப்பை வழங்குகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பேண்டேஜ் துணி உற்பத்தி தொடங்கி 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தொழிலில் காலடி எடுத்து வைத்த ராஜபாளையத்தில்தான் உற்பத்தி அதிகமாகவும் தரமானதாகவும் உள்ளது. ராஜபாளையம் அடுத்த சத்திரப்பட்டி, சம்சிகாபுரம், சங்கரபாண்டியபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் சுமார் 10,000 தொழிலாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். குடும்பத்தினர் அனைவரும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதால் ஆள் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் பேண்டேஜ் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. விவசாயம் சார்ந்த பருத்தி உற்பத்தியினுடைய குறைவின் காரணமாக ஸ்பின்னிங் மில் முதல் பவர்லூம் தறி வரை, கைத்தறி வரை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தொழில் நசுங்கும் நிலையில் உள்ளது. ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான உழவை சரி செய்து பருத்திக்கு முக்கியத்துவம் மத்திய மாநில அரசுகள் கொடுத்தால் சத்திரப்பட்டி ஒரு பொக்கிசப்பட்டியாக இந்தியாவுக்கு வளம் வரும் என்று கூறுகிறேன். பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் பெருமுதலாளிகள் மூலமாகவே தங்கள் பேண்டேஜுகளை விற்பனை செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவிக்கும் நெசவாளர்கள் சொசைட்டிகள் அமைத்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். விவசாயம் சரியில்லாதனால எங்களுக்கு நூல் பஞ்சு கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது, சிரமமாக இருக்குது. விவசாயத்தை முதல்ல காப்பாற்றணும். எங்கள் கூட எங்கள் குடும்பத்தால் தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி ஓட்டினா தான் இந்த தொழில் கட்டுப்படியாகுது, ஓட்ட முடியுது. மேற்கொண்டு கரண்ட் பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு சலுகை பண்ணி கொடுக்கணும். பேண்டேஜ் உற்பத்திக்கு மூலப்பொருளான பருத்தி விவசாயம் தமிழ்நாட்டில் குறைந்து வருவதால் பேண்டேஜ் துணி உற்பத்தி முடங்கும் நிலை உள்ளதாக தெரிவிக்கும் நெசவாளர்கள் ஒன்றிய மாநில அரசுகள் பருத்தி விவசாயத்திற்கு சலுகைகள் அளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் செய்தியாளர் மணிகண்டன். செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் மேற்கொள்ளப்படும் சாலை பராமரிப்பு பணிகளால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
சென்னையை அடுத்துள்ள செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் சாலை பராமரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் முதல் பரனூர் வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் திருச்சி செல்லும் தடத்திற்கு மாற்றப்பட்டு பயணத்தை தொடர்கின்றன. இதன் காரணமாக சென்னையை நோக்கி வரும் வாகனங்களும் சென்னையில் இருந்து விழுப்புரம் நோக்கி தெற்கே செல்லும் வாகனங்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் திணறி வருகின்றன. மாலை நேரத்தில் பரனூர் சுங்கச்சாவடியில் 4 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இங்கே ரோடு போறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் வர இங்கே வந்ததுனால ஹெவி வெஹிக்கிள் ஆகி போயிடுச்சு. இங்கே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட செங்கல்பட்டு டு தாம்பரம் போகிறதுக்கே 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகுது. இப்போ ஹெவி டிராஃபிக்னா எல்லா ரோடும் வர ரெனியூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர பிச்சிருக்காங்க, டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்களே இந்த பக்கம் ரூட் இல்லாத பழைய இந்த பக்கமாக ஊருள்ள சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாம் ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி டிராஃபிக் பண்ணாங்கன்னா எப்படி போவாங்க வருவாங்க மக்கள்? இங்கே போர்வை இருக்கிறத ஒழுங்காக இது பண்ணால் மெயின்டைன் பண்ணால் போதும். இதை வந்துட்டு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கனால எல்லாமே நார்மலாக போயிடும். இந்த ரோடு போகிறதுனால எப்பவுமே நார்மலாக வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போயிடலாம் செங்கல்பட்டுக்கு. ஸ்கூல் டைமில் ரொம்ப பாதிக்குது. இந்த டோல்கேட் இருக்கிறதுனால வரைமுறை ரோடுலாம் அடிக்கடிக்கு ப்ராப்ளம், டிராஃபிக் தான் வந்துன்னு இருக்கு ரெகுலராக. அதோட நடவடிக்கை இந்த ஹைவேஸில் எந்த பள்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதில்ல. எப்போ அது என்னைக்காவது ஒரு நாள் ஹைவேஸில் போட்டாலும் இந்தமாரி ஆக்சிடென்ட் ஆகுது. அது வரைமுறைலாம் நல்லபடியாக பண்ண மாட்டாங்க. பராமரிப்பு தகுந்த போர்டு வைக்க மாட்டாங்க. இதனிடையே சாலை பணிகள் நடப்பது குறித்து அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு புலிப்பாக்கம் பரனூர் திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரியுள்ளனர். விடுமுறை காலங்கள் வார இறுதி நாட்கள்தான் சென்னையை விட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் போவதும் வார தொடக்கத்தில் சென்றவர்கள் திரும்புவதுமாக இருப்பதால் இதர நாட்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த கார்கள் சீறி பாய்ந்தன. 2ஆம் நாள் போட்டியில் தமிழ்நாடு, டெல்லி, புனே, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 8 அணிகள் பங்கேற்றன. போட்டி தொடங்கியதும் ஓடுபாதையில் சீறி பாய்ந்த கார்களை பார்வையாளர்கள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். அனைத்து சுற்றுகளும் முடிந்த பின் புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் சிறந்த அணி மற்றும் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் புரோமோ பிரைவேட் லிமிடெட் இணைந்து ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயத்தை நடத்துகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தேர்தல் பணிக்காக சென்ற அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்குள்ள பழங்குடியின மக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த மாநிலத்திற்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக உள்ள அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சிக்கு சென்றார். அங்குள்ள பழங்குடியின மக்களுடன் அவர் பாரம்பரிய நடனமாடினார். ஜார்க்கண்டில் அசாம் முதலமைச்சர் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அம்மாநிலத்தில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மகா விகாஸ் அகாதி கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிவசேனா தாக்கரே பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே, என்சிபி பவார் பிரிவு தலைவர் சரத் பவார் மற்றும் காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து பேசினர். இதில் மும்பை நகரில் உள்ள 36 சட்டப்பேரவை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தெரியவந்துள்ளது. மும்பையில் சிவசேனா 20 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புகின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கட்சிகள் மும்பையின் 36 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. மீதமுள்ள 16 தொகுதிகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் ஒன்றாக இருந்த சிவசேனா வென்றிருந்த 14 தொகுதிகளிலும் தற்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது.
முள்ளங்கி விலை போகாததால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி விவசாயிகள் தோட்டங்களிலேயே அவற்றை டிராக்டர் கொண்டு அழித்தனர். திருவயலூர் விவசாயிகள் முள்ளங்கி பயிரிட்டிருந்தனர். 45 நாள் பயிரான முள்ளங்கி தற்போது கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் தொடர் மழையால் அழுகில் நோயால் முள்ளங்கி பாதிக்கப்பட்டுள்ளது. 3 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்த நிலையில் 1 ரூபாய் கூட எடுக்க முடியவில்லை என்று குமுறும் விவசாயிகள் முள்ளங்கியை டிராக்டர் கொண்டு நிலத்திலேயே அழித்தனர். இதேபோல் திருவயலூர் கிராமத்தில் வடிவேல் என்ற விவசாயி அழுகல் நோயால் முள்ளங்கியை அறுவடை செய்ய முடியாமல் அப்படியே நிலத்தில் விட்டுவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் திறக்கப்பட்ட உபரி நீரால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் கொட்டியது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. 6 நாட்களாக தடை நீடித்து வந்த நிலையில் மழை குறைந்த காரணத்தால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். வார இறுதி நாள் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை கட்டியது. இதுபோல் நீச்சல் குளம், சிறுவர் பூங்காவிலும் படகு சவாரி பகுதியிலும் கூட்டம் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் 550 மதிப்பெண் பெற்ற ஜனார்த்தனன் என்ற மாணவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தேர்ந்தெடுத்துள்ளார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அரசின் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து 25 மாணவர்கள் MBBS மற்றும் 3 மாணவர்கள் BDS படிக்க தேர்வாகியுள்ளனர். பல ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை மேல்நிலை வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என மாணவர் ஜனார்த்தனன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்கள் கொடுக்குற மதிய உணவு திட்டத்தை வந்து 11, 12வது மாணவர்களுக்கும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்த முடியும். அவங்க ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 7.5 வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் தான். ஏன்னா மொத்த ஃபீஸும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஸோ செலவு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிது. இதனிடையே புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ள ஜனார்த்தனனுக்கு அவர் படித்த அரசு பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். செய்யாறு அருகே சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 2.5 அடி உயரமுள்ள மாரியம்மன் சிலை மற்றும் உலோகத்தினால் ஆன வாள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் உள்ள இடிகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது பள்ளத்தில் அம்மன் சிலை தென்பட்டது. அதை அடுத்து வந்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் கிராமத்தின் பொது பகுதியில் வைத்து வழிபடத் தொடங்கினர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் சிலையை ஆய்வு செய்ததில் பழங்காலத்து மாரியம்மன் சிலை என்பது உறுதி செய்யப்பட்டது. மாரியம்மனுக்கு புதிய கோவில் எழுப்பி வழிபட உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.